மேலறை தியானம் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் ஜெனிஃபர் பிரிகண்டி, ஒன்டாரியோ, கனடா. தலைப்பு மனதில் சமாதானம். வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் தொடங்கி 20ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். 2020ஆம் ஆண்டில் எனது தகப்பனாருக்கு இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு 8 நிமிடம் அளவில் இதயம் செயல்படாமல் நின்றுவிட்டது. அவரால் அசையக்கூட முடியவில்லை. அவர் மரதன் ஓட்டங்களில் பங்கு பற்றியவர், பிரயாணங்களை செய்தவர். இப்போ உண்பதும் உடுப்பதும் உட்பட எல்லாவற்றிற்கும் மற்றவர்களின் உதவியில் தங்கியிருக்கும் நிலையில் இருக்கிறார். நானும் என் குடும்பத்தினரும் எனது தகப்பனார் பூரணமாக குணமடைய வேண்டும் என்று தொடர்ச்சியாக ஜெபித்து வருகிறோம். இன்னும் காத்திருக்கிறோம். சில நாட்கள் தாங்க முடியாதவையாக இருக்கும். ஆனால் எனது தகப்பனார் காத்திருப்பது பற்றி ஆத்திரமடையவோ கோபிக்கவோ எவ்வித கசப்புணர்வோ அடையவில்லை. சமாதானமே அவரது மனோநிலையாக இருந்தது. தான் தனது குடும்பத்தினருடன் இன்னும் உயிரோடு இருப்பது எவ்வளவு ஆசீர்வாதம் என்பதை வெளிப்படுத்துவார். தொடர்ந்து ஜெபிப்பதையும் விசுவாசத்தில் பலனடைவதையுமே கருத்தில் கொண்டிருக்கிறார். அவர் திருப்தியாக இருக்கிறார். கடவுளின் திட்டத்தை நாம் அறியாத நேரங்களிலும் எமது ஜெபங்கள் கேட்கப்படவில்லை போல தோன்றினாலும் கடவுள் உண்மையுள்ளவர் என்ற அறிவிலிருந்து சமாதானத்தையும் போதும் என்ற மனநிலையையும் அடையலாம் என்பதை கற்றுக்கொண்டேன். ஜெபம். அன்பான ஆண்டவரே, எமது சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சமாதானம், திருப்தி, மகிழ்ச்சி ஆகியவற்றை தேடிக்கொள்ள பலன் தாருங்கள். ஆமீன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. எனது சூழ்நிலையில் நான் திருப்தியாக இருப்பதையே தெரிந்து கொள்வேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவர் தரும் சமாதானமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.